இமயம் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் மற்றும் திருவொற்றியூர். வணக்கம். இமயம் தலைப்புச் செய்திகள். ஈழ தமிழ் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இலங்கை அரசை பொறுப்பேற்க வேண்டும் என ஐநா சபை சிறப்பு பிரதிநிதி வலியுறுத்தல். 7 தமிழர்களின் விடுதலை விவகாரம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேதனை அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை. இந்திய ராணுவத்தை காங்கிரஸ் கட்சி பலவீனமாக்கிவிட்டது. ராணுவ முன்னாள் தலைமை தளபதி VK சிங் குற்றச்சாட்டு. மறு வாக்குப்பதிவு சாவடிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு. தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தகவல். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்கி பெங்களூரை சேர்ந்த மேஜர் பலி. 3 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்றங்களுக்கு அந்த நாட்டு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐநா சபையின் சிறப்பு பிரதிநிதி பங்குரா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது தமிழ் பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் குறித்து மிகவும் கவலை அடைந்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்திற்கு இலங்கை அரசு பொறுப்பேற்க வேண்டும் என இலங்கை நிரந்தர பிரதிநிதி கோகன்ஹேவிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் பங்குரா கூறினார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை ஆவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு ஏமாற்றத்தை அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்க புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி மேற்கொண்ட முயற்சிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 பேரின் தூக்கு தண்டனையில் தலையிட தமக்கு அதிகாரம் இல்லை என கூறிய முதலமைச்சர் ஜெயலலிதா உயர்நீதிமன்றத்தில் தடை ஆணை கிடைக்கப் போவதை அறிந்து 3 தண்டனையை குறைக்குமாறு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஜெயலலிதா பின்னர் 3 தூக்கு தண்டனை ரத்து ஆனவுடன் 7 பேரை விடுதலை செய்ய முடிவெடுத்திருப்பதாக அறிவித்தார் என்றும், இதனை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை அரசியல் சட்ட அமர்வுக்கு மாற்ற பரிந்துரை செய்தது மிகவும் அதிர்ச்சியளிப்பதாக வைகோ கூறியுள்ளார். 7 பேரும் திருப்பெரும்புதூர் சம்பவத்தில் துளியும் தொடர்பில்லாதவர்கள் என்றும் 23 ஆண்டுகளாக சிறையில் சித்திரவதைக்கு ஆளாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள அனைத்து கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என தாம் கடந்த சில ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். எனினும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமைப்பில் நீதி கிடைக்கும் என்றும் 7 பேரும் விடுதலை பெறுவார்கள் என்றும் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தை காங்கிரஸ் கட்சி பலவீனமாக்கிவிட்டது என்று ராணுவ முன்னாள் தளபதி VK சிங் குற்றம் சாட்டியுள்ளார். அமேதி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானிக்கு ஆதரவாக காசியாபாத்தில் முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய பாஜக வேட்பாளருமான VK சிங் பிரச்சாரம் செய்தார். அப்போது காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு இந்திய ராணுவத்தை பலவீனமாக்கிவிட்டது என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டி பேசினார். தனது பதவி காலத்தில் ஏராளமான வழக்குகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் இன்று ஓய்வு பெறுகிறார். இதையொட்டி நேற்று நடத்தப்பட்ட பிரிவு உபச்சார விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர் தனது பதவி காலத்தில் பொறுமை, நேரம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடித்து வந்ததாக குறிப்பிட்டார்.
தான் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற பிறகு நீதிபதி பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். தனது பதவி காலத்தில் அதிகமான வழக்குகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் அவசரம் காட்டக்கூடாது என்றும் சதாசிவம் தெரிவித்தார். இதனிடையே ராஜஸ்தானை சேர்ந்த ராஜேந்திர மால் லோதா நாளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்கிறார். தமிழ்நாட்டில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய வாக்குச்சாவடிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கூறினார். சென்னையில் நேற்று செய்தியாளர்கள் பேசிய அவர், தேர்தல் முடிந்துள்ள நிலையில் அரசு சார்பில் புதிய அறிவிப்புகள் எதையும் வெளியிட முடியாது என்றும் முதலமைச்சர் அமைச்சர்கள் தங்கள் அலுவலகத்திற்கு சென்று அலுவலக பணிகளை தொடரலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தென்காசியில் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக ஒரு வாக்கு பதிவானதாக கூறப்படுவதாகவும், தஞ்சாவூரில் ஒரு வாக்குச்சாவடியில் பிரச்சனை நடந்துள்ளதாக பத்திரிகையாளர்கள் மூலம் அறிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இது போன்ற வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த தகுதியானவை என்றும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அறிக்கையை கேட்டுப் பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது ஒவ்வொரு தொகுதியிலும் எந்தெந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்பதற்கான ஆய்வுப் பணியை தேர்தல் பார்வையாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுவாக வேட்பாளர்களின் புகாருக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு அதன் பேரில் எந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்துவது என்று முடிவு எடுக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். காஷ்மீரில் ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ராணுவ மேஜர் மற்றும் 3 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் வெளிநாட்டு நபர் ஒருவருடன் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ராணுவத்தினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கரேகா மலினா கிராமத்தில் உள்ள அந்த வீட்டை முற்றுகையிட்ட ராணுவத்தினர் உள்ளே இருந்தவர்களை சரண் அடையுமாறு எச்சரித்தனர். இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாத தீவிரவாதிகள் ராணுவத்தினர் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிகளால் சுட்டனர். ராணுவத்தினரும் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர். சுமார் 6 மணி நேரம் நீடித்த துப்பாக்கி சண்டையில் பெங்களூரை சேர்ந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜன் உயிரிழந்தார். இதனையடுத்து போராளிகள் பதுங்கியிருந்த வீட்டை ராணுவத்தினர் வெடிகுண்டுகளை வீசி தகர்த்ததில் 3 பேர் பலியானதாக ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர சட்டமன்றத்தை கலைக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு மத்திய அமைச்சரவை பரிந்துரை செய்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தினால் 2 மாதங்களில் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற விதி உள்ளது. ஆனால் தற்போது தேர்தல் நடைபெற்று வருவதால் நாடாளுமன்றம் கூடுவதற்கான வாய்ப்பு இல்லாததால் அமைச்சரவையில் இது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவை 2ஆக பிரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த பின் அதனை எதிர்த்து முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி பதவி விலகியதை அடுத்து கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஆந்திராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஜூன் 18ஆம் தேதிக்குள் சம்மன் அனுப்புமாறு சீக்கிய உரிமை குழுவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஜூன் 18ஆம் தேதிக்குள் அவருக்கு சம்மன் அனுப்புமாறு வழக்கு தொடர்ந்த சீக்கிய உரிமை குழுவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் அவருக்கு எதிரான அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அது கூறியுள்ளது. 1990ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையின் போது ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் துன்புறுத்தப்பட்டு பாதுகாப்பு வீரர்களால் சட்டத்திற்கு புறம்பான வகையில் கொல்லப்பட்டனர். இதற்கு நிதி ஆதாரம் அளித்ததாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக நியூயார்க்கை சேர்ந்த நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பின் சார்பில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல செய்திகள் உங்களுக்காக இடைவேளைக்கு பிறகு